பழனிசாமி அவர்களை புரிந்து கொண்டேன் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இந்த முறை ஆட்சிக்கு வந்து முதல்வரானால் அவர் 100 ஜெயலலிதாவாக மாறுவார். அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அவரை கொடநாடு வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு திமுக எவ்வளோ முயற்சிகள் எடுத்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா? எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? ஆனால் என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் திமுக தான் வழக்கறிஞர்களை வைத்து அவர்களை நீதிமன்றத்தில் திமுக தான் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு 21 கேஸ் எஃப்ஐஆர் ரீஓப்பன் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கிட்டாங்க. 4.5 வருஷம் ஆகுது. உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சா? பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் கட்சியில் இருந்த பன்னீர்செல்வத்தை தூண்டிவிட்டு அந்த அதிமுக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து அடிக்க வைத்தீர்களா? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதிமுக என்ற இயக்கத்தை அழிப்பதற்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்தீர்களா இல்லையா? இப்போ பதிலுக்கு உங்கள் இயக்கத்தை அழிக்கிறதுக்கான வேலையை அவர் எப்படி செய்யாமல் இருப்பார்? இப்போது பிஜேபியோட வேறு கரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை ரெண்டும் சேர்ந்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? இன்னொன்று, இதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பாரபட்சமின்றி பார்த்தால் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை காலி பண்ணுறது தானே வேலை. இல்லை அந்த கட்சி நல்லா இருக்கட்டும் நினச்சிங்கன்னா அப்புறம் நீ எப்படி ஜெயிப்பா? திமுக தானே பண்ணிட்டு இருக்கு. திமுக ஏன் இது பண்ணுது? நம்மளை திருப்பி நம்மளை தோக்கடிக்கிற கட்சி அதிமுக. அந்த கட்சியை உடச்சு விட்டு 2 தலைமை 3 தலைமைன்னு ஆக்கணும்னா நீ எப்படி எலெக்ஷனில் போட்டிடுவா? அந்த துணிச்சலில் தானே நீங்கள் துபாய்க்கு வந்து கூட்டு போ எவங்கப்பான் என்று போனீங்க. எனக்கு எந்திரிச்சு நின்றுச்சு அந்த கட்சி. இதை திமுகவுக்கு எடப்பாடி செய்ய மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை புரிந்து கொண்டேன் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இந்த முறை ஆட்சிக்கு வந்து முதல்வரானால் அவர் 100